லாஸ்ட் நம்பர் டேன் அண்ட் வூசாங் ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டு பார்த்துருப்போம். ஓகே, வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஜீஹுவா மலையில இருக்கிற ஒரு சீக்ரெட் சேஃப் ஹவுஸ்க்கு பார்த்ததும் தெரியுதுல, ஒரு ராயல் பேலஸ் மாதிரி மேசிவ் ஸ்ட்ரக்சர், வாட்டர் பிரிட்ஜ், வுடன் பில்லர்ஸ், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ஆர்கிடெக்சர். இதெல்லாம் ஒரு நார்மல் பிளேஸ் இல்ல. இது ரொம்ப செக்யூரா இருக்கிற ஹை லெவல் பீப்புளுக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கும் போல. அங்க ஒரு கேர்ள் வராங்க, யாருன்னு தெரியல. பார்க்கலாம், அங்க யாரோ ஒருத்தவங்களால் எழுப்ப வந்திருக்கு மாதிரி இருக்கு. யார் அந்த கேர்ள்? யார பாக்குறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குன்னு கியூரியாசிட்டி யோசிக்க வைக்குது. இப்போ மெயின் ட்விஸ்ட் வருது. சடனா ஐஸை ஓபன் பண்ணி வேக்கப் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டாங்க. ஆன்னு ஸ்க்ரீம் பண்றாங்க. அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அந்த கேர்ள், மாஸ்டர் நீங்க ஓகேவான்னு கேக்குறாங்க. ஃபேஸ சேடா வச்சுட்டு ஆர் யூ ஆல்ரைட்னு கேக்குறாங்க அந்த கேர்ள். வேர் ஆம் ஐ, நான் எங்க இருக்கேன்னு கேள்வி கேக்குறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு புரியல. பட் அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல பயமும் ஷாக்கும் மிக்ஸ் ஆயிருக்கு. அவனை தலைவலிக்குதேன்னு சொல்றா. அப்புறம் அவன் பாக்குறான், என்ன எனக்கு எந்த இன்ஜோலியுமே இல்லாத மாதிரி இருக்குன்னு ஷாக் ஆயிட்டான். அப்புறம் இன்னொரு கேர்ள் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு வாட்டர் வேணுமான்னு கேக்குறாங்க. அவனும் சரின்னு சொல்றா. அவன் நினைக்கிறான், இந்த பொண்ணு எதுக்கு என்னைய ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர்னு கூப்பிடுறா? இப்படி டவுட் வருது. ஸோ நமக்கு இப்போ கிளியரா தெரியுது, இது ஒரு பாடி ஸ்விட்ச் இல்ல, ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருக்கிற கேரக்டரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ட்விஸ்டோட, சஸ்பென்ஸோட. அட, நம்ம ஹீரோக ரீஇன்கார்னேஷன் ஐட்டம் போல. அப்படியே நினைச்சுக்கிட்டே அங்க மிரரை பாக்குறான். அப்படியே வாட்டர் கீழத்தி போறான். அவன் ஃபேஸ்ல யாராவது வேற ஒருத்தரோட ஃபேஸ் மாஸ்க வச்சுட்டாங்களான்னு ஃபேஸை இழுத்து பாக்குறான். இது ஒன்னும் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி தெரியலையேன்னு நினைக்கிறான். பின்னாடி இருக்கிற பொண்ணு ஏன் அங்க பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறான். இவன் டோர் ஓபன் பண்ணி வெளியே போற மாதிரி இருக்கு. பட் அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவ மைண்ட்ல சொல்ற டயலாக் பார்த்தா, ஹே ஹீஸ் எஸ்பெஷலி வியர்ட் டுடேன்னு. அதாவது என்ன, இன்னைக்கு இவரை பார்த்து ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான்னு நினைக்கிறான். இல்லனா சம்திங் அன்யூஷுவல் நடந்திருக்கும். அவளோட ரியாக்ஷன்ல தெரியுது. நம்ம ஹீரோ பெட்மேன உட்கார்ந்திருக்கான், ஒரு ஹெவி திங்கிங் மோட்ல. அவன் நினைக்கிறா, இட் குடன்ட் ஹாவ் பீன் தோஸ் ஃப்ரம் த டெமோனிக் ஃபேக்ஷன். இது சொல்றது என்னன்னா, அந்த டெமோனிக் ஃபேக்ஷன் ஒரு குரூப் இருக்காங்க, மேபி வில்லன்ஸ் ஆர் எனிமீஸ். ஆனா இவன் சொல்ற மாதிரி இஃப் அவங்க இந்த மாதிரி ஒரு பவர் யூஸ் பண்ணியிருந்தா தே வுட் ஹவ் ஆல்ரெடி டேக்கன் கண்ட்ரோல் ஓவர் தி ஜாங்ஹூ, தட் மீன்ஸ் த மார்ஷியல் வேர்ல்டுன்னு. அவ அந்த கண்ணாடியை பார்த்து நினைக்கிறான், யார் இந்த பர்சன்னு. ஹா, இதுதான் காமெடி பார்ட். இவ்ளோ சீரியஸா யோசிச்சு முடிச்சிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஃப்ளோர்ல விழுந்துட்டான். அண்ட் அவ சொல்றா, திஸ் பாடி இஸ் சோ ஷிட், ஐ ஃபீல் லைக் ஐம் அ ஃபான்னு. என்ன சொல்றாரு பாருங்க, அவனோட பாடி ரொம்ப வீக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றான். லைக் ஒரு குட்டி மான் மாதிரி பேலன்ஸ் ஆகல, ஸ்ட்ரெங்த் இல்ல. இத பத்தி பேசும்போது இவன் ஃபீல் பண்ற ஹெல்ப்லெஸ்னஸ், அதுதான் நம்ம பார்க்கலாம். அவன் ஓல்டு பாடி பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு கெஸ் பண்ணலாம். ஆனா இப்போ கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிருக்கான். டேபிள் மேல இருக்கிற ரிப்போர்ட்டை படிச்சு முடிச்சதும் அவரோட எக்ஸ்பிரஷன்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் ஒரு இரிட்டேஷன் தெரியுது. அவர் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு, இட்ஸ் அப்சல்யூட் கார்பேஜ்னு. இதை சொல்றதுல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, அவனுக்கு ரிப்போர்ட்ல இருக்கிற விஷயங்கள் எதுவும் யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி. வாசையும் தள்ளி விட்டுட்டாரு. தட் ஷோஸ் இஸ் ஆங்கர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். The Yunha Merchant Group, I have heard of that name before. It's a large merchant group situated near Jihua Mountain னு புரியற மாதிரி சொல்றா. டேபிள் மேல ஒரு ஃபைல் இருக்கு. அதுல யுன்ஹா மர்ச்சன்ட் குரூப்னு லேபிள் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே அதை பத்தி யோசிக்கிறான். ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் தட் நேம் பிஃபோர்னு சொல்ற மாதிரி. ஸோ அது ஒரு பாப்புலர் நேம். பட் அவர் மர்ச்சன்ட் பிசினஸ்ல இன்வால்வ்ட் இல்ல. ஸ்டில் அவருக்கு நாலேஜ் இருக்கு. இட்ஸ் a large merchant group near ஜீஹுவா மவுண்டன் சொல்ற டயலாக்ல லொகேஷன் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஜீஹுவா மவுண்டன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சேக்ரெட் பிளேஸ் மாதிரி. அதுகிட்ட இருக்கிற மர்ச்சன்ட் குரூப்னா இட்ஸ் கிளியர்லி a big deal. They must be a pretty large merchant group since I have heard of them despite me having nothing to do with merchant groupsனு. அதாவது கோல்டன் காயின்ஸ், பார்ஸ் ஃப்ளையிங் இன் த ஏர். விஷுவலை பார்த்த உடனே புரியும், மணி பவர் வெல்த் டிஸ்பிளே பண்றாங்க. அந்த பேக்ரவுண்ட் பில்டிங்ல ட்ரெஷரி ஆர் மர்ச்சன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாடியோட ஓனர் இவன் தான், லீ ஜின் யேன். ஃபேமிலியில இவன் தான் எல்டஸ்ட் சன். கிளாசிக்கல் லுக், லாங் ஹேர், ஸ்டைலிஷ் கிளிப். பட் வெயிட் பண்ணுங்க, இனிமே தான் ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இங்க பாருங்க, அவன்கிட்ட வந்திருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் என்ன பத்தின்னு கேக்குறீங்களா? மணி. ஜின்யன், லென் மீ சம் மணி. சம்பளம் கிடையாது போல. கேம்பிளிங்,
ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர், when will you be visiting again? இது பார்த்தா கிஸ் நோ இன்வைட் மாதிரி இருக்கு. அண்ட் விமன், ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர், hurry up and come see me. ஐயோ பாவம், அவன் பிஸி இல்ல, வேற லெவல் பிஸி. இவங்க வேற தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிறா. அப்படியே ஒரு லெட்டர் ஓபன் பண்றான். அவன் ஃபேஸ்ல ரியாக்ஷனை பாருங்க. சத்தியமா சொல்றேன், ஓட்டு லூசர். வீட்ல பெருசா பிறந்த சன்னுன்னு நினைச்சோம். ஆனா இவன் வேலை என்ன? மணி, கேம்பிளிங், விமென். சரிடா லிஜினியன், உனக்கு கொஞ்சம் கவலையே இல்லையா? இப்படி ஒரு க்ளோஸ்அப்ல காமிக்கிறாங்க. அவன் கை கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிற மாதிரி. சத்தமா இருக்கு, திஸ் இஸ்ன்ட் சாசரி, நார் இஸ் இட் அ மாஸ்க். அதனால நமக்கு புரியுது, நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கணும். ஆனா இவனுக்கு புரியல எப்படியானன்னு. அவ சொல்றா, ஐ டோன்ட் ஃபீல் அ ஸ்ட்ரேஞ்ச் எனர்ஜி வித்தின் மை பாடி ஐதர். குட் திஸ் பி? இதுல டவுட் கூடியாது. இவனுக்கு யாரும் மேஜிக் பண்ணல, மாஸ்க் போடல. இவனோட பாடியில வேற எனர்ஜியோ பொசிஷன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ற நம்ம ஹீரோ. அவன் நினைக்கிறான், ஓகே நம்ம ரீஇன்கார்னேஷன் தான் ஆகியிருக்கோமான்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு காம் சிட்டிங்ல இருக்கிறாங்க. புக்கு படிக்கிறாங்க. விண்டோல லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் செம்ம ஆர்டிஸ்டிக் ஷாட்டா இருக்குல்ல. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆனா ஹீரோ நினைச்சிட்டு இருக்கிறான், ஐ மஸ்ட் ஹாவ் லாஸ்ட் மை மைண்ட். இவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். மேபி ரீஇன்கார்னேஷன்ல நடந்த அத பத்தி அவங்களுக்கு டவுட் வந்திருக்கான். அப்புறம் ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி. அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர். சத்தமா கூப்பிடுறாங்க. சோ இவனுக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு வந்திருக்காங்க போல. யாருன்னு பார்க்கலாம். சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் போட்டு அங்க ஒருத்தர் வராரு. ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர். அப்புறம் கேக்குறாரு, ஆர் யூ ஆல் ரைட்? சோ உங்க மைண்ட்ல டவுட் வரலாம், அவனை ஏன் எல்லாரும் யங் மாஸ்டர் கூப்பிட்டிருக்காங்கன்னு. லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் சீன். இவரோட பேரு தான் கான்சியூன் மொஹாங். இவரு லீ ஜின்யோனோட பிசிஷியன். அவன் எக்ஸ்பிரஷனை பாருங்க, ரொம்ப பயமா இருக்கு. அவன் கையோட யங் மாஸ்டரை செக் பண்றான் போல. ஒரு பேனிக் அண்ட் வரி காம்பினேஷன் காமிக்கிற ஃபேஸே இது கிளியரா காமிக்குது யங் மாஸ்டருக்கு சம்திங் சீரியஸா நடந்திருக்குன்னு. அவ ஷாக்ல இருக்கா. நம்ம நெக்ஸ்ட் சீன்ல போய் பாப்போம். ஒரு பெரியவர் சொல்றாங்க, ஐ வாஸ் டோல்ட் தட் சம்திங் வாஸ் ஆஃப் வித் யூ. அதனால அவர் ரொம்ப எமோஷனலா இருக்காரு, கூட அழறாரு. யூ ஹாவ் நோ ஐடியா ஹவ் வரிட் ஐ வாஸ். இது சொன்னா அவங்க நினைச்சு கூட முடியாது எவ்ளோ பாசம் இருக்குன்னு. கை பிடிச்சு பேசுறது ஒரு டீப் கேர் காட்டிட்டு. நம்ம ஹீரோ சொல்றான், ஐ எம் ஃபைன், யூ டோன்ட் நீட் டு வரி. அவர் காமா இருக்காரு, ஆனா அந்த காம்னஸ்குள்ள ஒரு பெயினும் இருக்கும் போல. அவ சொல்றான், நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க யோசிக்காதீங்கன்னு. பெரியவர் கொஞ்சம் சந்தோஷமா சொல்றாங்க, ஐ எம் கிளாட் டு ஹியர் தட். பின்னாடி இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் த மீல் யூ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட். பிரிங் இட் இன்னு சர்வன்ஸை கூப்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு மன்ஹுவாவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மார்னிங் இந்த மன்ஹுவா, ஈவினிங் நியூ மன்ஹுவா. என்ன சொல்றீங்க, ட்ரை பண்ணலாமா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.